வெல்கம் டு டிராயிங் மினிட்ஸ். இன்றைக்கி ஆயில் பேஸ்டல்ஸை வச்சு தான் ஒரு டிராயிங் வரைய போகிறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறது கேமலோட 25 ஷேட் ஆயில் பேஸ்டல்ஸ் இருக்குல்லையே, அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மூன் வரைகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். லைட் ப்ளூ ஆயில் பேஸ்டல்ஸ் யூஸ் பண்ணி நல்லா ஷேட் பண்ணிக்கிறேன். ஸோ மூனோட 3/4 தான் இன்றைக்கி நான் வரைய போகிறேன். ஸோ அதுக்கு மேலே ஷேட் பண்ண வேணாம். ப்ளூ கலரை ஷேட் பண்ணிவிட்டு கையால் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே செருலியன் ப்ளூ ஆயில் பேஸ்டல்ஸ் எடுத்து நல்லா ஷேட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஷேட் பண்ண வேணாம், அங்கங்கே மட்டும் ஷேட் பண்ணிக்கோங்க. ஷேட் பண்ணிவிட்டு கையால் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மூனோட அவுட்டர் சர்ஃபேஸில் வந்து நம்ம ஒயிட் ஆயில் பேஸ்டல்ஸ் யூஸ் பண்ணி நல்லா ஒரு லைன் மாதிரி போட்டுக்கோங்க. மூனோட சர்ஃபேஸ் ஈவனாக இருக்காதுல்ல, அதனால் அங்கங்கே ஆயில் பேஸ்டல்ஸ் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிக்கிறேன். ஸோ லைட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணி அங்கங்கே ஷேட் கொடுத்துக்கோங்க. ஷேட் பண்ணதுக்கு அடுத்து நல்லா கையை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மூனோட சர்ஃபேஸ் மாதிரி அது தெரியிற வரைக்கும் இந்த ப்ராசஸை அகெயின் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க, ப்ளூவையும் ஒயிட்டையும் வச்சு. ஒயிட் ஆயில் பேஸ்டல்ஸ் யூஸ் பண்ணி மூணில் ரஃப் சர்ஃபேஸ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. கையில் நல்லா ப்ரெஷர் கொடுத்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. வெளியில் இருக்கிறதுக்கும் நான் வந்து ஒயிட் கலர் ஷேட் நல்லா கொடுத்துக்கிறேன். இந்த டிராயிங்கோட ரிசல்ட் இருக்கு, அதை மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பென்சில் வச்சு அவுட்லைன் போட்டுக்கோங்க. லைட் பிங்க் யூஸ் பண்ணி அந்த ஒயிட் ஷேட்க்கு மேலே நல்லா ஷேட் கொடுத்துக்கோங்க. ஷேட் பண்ணிட்டு நல்லா கையை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலேயே திக் பிங்க் யூஸ் பண்ணி அங்கங்கே நல்லா ஷேட் கொடுத்துக்கோங்க. அல்ட்ரா மெரைன் யூஸ் பண்ணி மூணில் அங்கங்கே ஷேட் கொடுத்துக்கிறேன். தென் பிரைமரி ரெட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வெர்மிலான் ஹியூ வச்சு ஷேட் கொடுத்துக்கிறேன். ஆரஞ்சு கலர் ஆயில் பேஸ்டல்ஸ் நெக்ஸ்ட். தென் டீப் எல்லோ கொடுத்து ஷேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேட் பண்ணும்போது எப்போயும் லைட்டர் கலர்லேருந்து டார்க்கர் கலருக்கு ஷேட் பண்ணுங்கள். அடுத்து மீடியம் எல்லோ யூஸ் பண்ணிக்கிறேன். சென்டர் ரீஜனை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் ஷேட் பண்ணிக்கோங்க. தென் ஒயிட் கலர் யூஸ் பண்ணி சென்டரில் சன் மாதிரி நல்லா ஷேட் கொடுத்துக்கோங்க. தென் ப்ரஷன் ப்ளூ வச்சு நல்லா ஷேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலேயே அல்ட்ரா மெரைன் யூஸ் பண்ணி நல்லா ஷேட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் சர்ஃபேஸ்க்குமே வந்து லைட் பிங்கை வச்சு நான் ஷேட் கொடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே ஒயிட் ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க.
தென் லைட் பிங்க்குக்கு வெளியில் திக் பிங்க் கலர் கொடுத்து நல்லா ஷேட் பண்ணிக்கோங்க. கையை வச்சு பிளெண்ட் பண்ணும்போது கையில் வேறு கலர் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு கிளாத்தை வச்சு நல்லா கையை தொடச்சிட்டு நெக்ஸ்ட் கலரை வந்து பிளெண்ட் பண்ணுங்கள். தென் டார்க் வயலட் கொடுத்து அங்கங்கே ஷேட் பண்ணிக்கிறேன். பார்க்க பிளெண்ட் ஆகாமல் இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் ஷேட் கொடுத்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட அவுட்லைனில் வந்து நல்லா பிளாக் கலர் ஆயில் பேஸ்டல்ஸ் யூஸ் பண்ணி கையை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. தென் மானுக்கு வந்து நான் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். போஸ்டர் கலர் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பெயிண்ட் பண்ணும்போது அதில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வாட்டர் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா ஆயில் பேஸ்டல் மேலே வரைய முடியாது. ஒரு ஃப்ளாட் ப்ரஷ்ஷை வந்து நான் வெர்டிக்கலாக வச்சு இந்த மாதிரி பிரான்ச்சஸ் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்மால் ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிராஸ் போட்டுக்கோங்க. ஸோ இதோட இந்த பெயிண்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பெயிண்டிங்கை பார்த்தினா உங்களோட தாட்ஸ் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye. Keep drawing. Thanks for watching.